सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। कर्मयोगத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பகவான் கர்மயோகம் அப்படின்னா என்ன முதல்ல பார்த்தோம். கர்மானா ஆக்ஷன், ப்ராப்பர் ஆக்ஷன். யோகம்னா ஆட்டிடியூட், அதனுடைய பலனை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தி. இப்படி இருக்கக்கூடிய கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை ஞானியாக இருந்தாலும் இந்த கர்மாவை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அவர் பண்ணணும், அவருக்கு தான் கர்மால நாட்டம் இல்ல, தேவையில்லையே அப்படின்னா கூட லோக சங்கரகார்த்தம் அவர் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவரை பார்த்துதான் எல்லாரும் பின்தொடருவார்கள். அதனால தப்பா அவர் ஏதாவது பண்ணினாருனாக்கா அதை பார்த்து எல்லாம் கெட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அஜ்ஞானிக்கு தான் கர்மயோகம் அப்படின்னு தெரியாது, ஞானிக்கும் கர்மயோகம் சொல்லியிருக்கு. ஞானிக்கு கர்ம யோகம்னு சொல்ல முடியாது, ஞானிக்கு கர்மா தான் அது. ஏன்னா லோக சங்கரகார்த்தம் அவ பண்றான். ஆகினால அஜ்ஞானினாக்க நிச்சயமா பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு பியூரிபிகேஷன் ஒரு பலன் இருக்கு, மென்டல் பியூரிபிகேஷன் வேணும், சித்த சுத்தியார்த்தம் அவன் பண்ணிதான் ஆகணும். ஞானிக்கு ஞானமே வந்துட்டு, அதனால சித்த சுத்தி வந்து அவசியம் இல்லை. அதனால அவர் எதுக்காக பண்ணாரு அப்படின்னு சொன்னா லோக சங்கரகார்த்தம், எல்லாரையும் கைடு பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணாரு. ஸோ ஞானிக்கும் கர்மா அவசியம்னு சொல்லிட்டாரு, அஜ்ஞானிக்கும் அவசியம்னு சொல்லிட்டாரு. அஜ்ஞானிக்கு எப்படி அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவனுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த இன்டலெக்ட், இந்த மூணுத்தோடையும் அவன் சேர்ந்து தன்னை நானு நினைக்கிறான். அப்படி தன்னை நானு இந்த மூணோட சேர்ந்து யார் நினைக்கிறானோ அவனுக்கு பியூரிட்டி ஆஃப் தாட் நிச்சயமா அவசியம்னு தெரியுது. இப்ப நினைச்சதுனாலேயே அவனுக்கு தெரியுது. அவனுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த கர்மாவை அவன் பண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த கர்மாவனால சித்த சுத்தியை சம்பாதிக்க வேண்டும். சித்த சுத்தியை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞானம் வரணும் அப்படின்னு இருக்கிறதுனால ஞானிக்கு கர்மா வந்து அவசியம் இல்லை. அவருக்கு வந்து ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து ஆத்மா அகர்த்தான்னு தெரியும், கர்மாவனால ஆக வேண்டியது எதுவும் இல்லைன்னு அவருக்கு தெரியும். சோ அதனால அவர் அந்த கர்மாவை பண்ணதுனால அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, லோகத்துக்கு தான் பிரயோஜனம் இருக்கு. ஆகையினால அப்படி பண்றான். ஏன் அவருக்கும் இவருக்கும் அந்த அகங்காரம் தோட கூடினவன் பண்றான அவனை வந்து என்ன சொல்றது, இந்த புத்தி மனசு உடல் இந்த மூணுத்திலையும் யார் ஐடென்டிஃபை பண்ணி பண்றானோ அதுக்கு பேரே அகங்காரம் வச்சிருக்காரு கீதையில. இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் அப்படிதான் பாக்குறோம். அவர் அகங்காரம்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ தான் அவர் அகங்காரம்னு சொல்றாரு. ஆனா ஞானியானவர் இந்த மூணுத்தையுமே அவர் ஒத்துக்கல. ஏன்னா இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை தான் நம்ம அகம் அப்படின்ற புத்தி வருது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா பாடி மைண்ட் இன்டெலெக்ட் இததான் வந்து நான் நினைக்கிறான். அவர் இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்கணும். ஸோ ஆத்மாவுக்கு ரெண்டு செல்ஃப் இருக்கு. இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நான் என்ன, இந்த பாடி மைண்டோட சேர்ந்த ஒரு நான் இருக்கு, அது இல்லாத ஒரு நான் இருக்கு. ஞானியானவர் அந்த நானை தான் கிளைம் பண்றார், ஹையர் நானை தான் கிளைம் பண்றார். அஜ்ஞானியானவன் இந்த நான்ல இருக்கிறதுனால இவனுக்கு கர்மா வந்திருக்கு. இப்ப அஜ்ஞானியினுடைய கர்மா எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்பமா தான் இருக்கும். ஞானியினுடைய கர்மா எப்படி இருக்கு, அவர் எப்படி நினைக்கிறார் அந்த ஆத்மாவை அனந்தமா நினைக்கிறார் அவர். இவன் அல்பமா நினைக்கிறதுனால இவனுக்கு கர்மா அவசியமா இருக்கு. இவன் வந்து அந்த அகங்காரத்தை அனித்தியம் இருக்கிறதுனால இவன் அந்த அனித்தியத்தில இருந்து வெளியில வரலாம், நித்தியமான அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு நித்தியம்னு தெரியும், அதனால அவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கர்மாவானது தூக்கத்துல என்ன ஆச்சுன்னா இந்த நான் இல்லாம போறது. அதனால அவனுக்கு தெரியுது, முழிச்சுட்டு இருக்கும் போதும் கனவு காணும் போதுதான் இந்த நான் இருக்கே தவிர அந்த நான் இல்ல அப்படின்னு தெரியறதுனாலே அவனுக்கு இது வந்து போறது ஆகமா பாயின்னு தெரியுது. அவருக்கு அனாகமா பாய், அது வரதும் இல்ல போறதும் இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியுது.
இவனுக்கு ஆத்மாவானது விகாரத்தோட கூடினதா தெரியுது, அவருக்கு ஆத்மா நிர்விகாரம் அப்படின்றது தெரியுது. இவனுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு, கர்த்தா போக்தா தானுன்னு இவன் நினைச்சு பாக்குறான். இந்த பாடி மைண்டோட இருக்கிறதுனால அவருக்கு தான் கர்த்தா தான் போக்தான்ற எண்ணமே இல்லை அவருக்கு. அவர் அகர்த்தா அபோக்தாவா இருக்கார். இவன் சம்சாரத்திலேயே இருக்கா, அதனால சம்சாரியா இருக்கான். அவரானவர் அசம்சாரியா இருக்கார். அவர் இந்த அவருடைய இந்த ஆத்மா ஆபாசம் தான், இது இந்த நானு தெரியறது, உண்மையான பாசம் அந்த ஆத்மா தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் இப்படி இப்படி வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேரையும் நம்ம இப்படி புரிஞ்சிருந்தோம்னா, இவர் அகங்காரம்னு சொல்லும் போதெல்லாம் இவனை தான் சொல்றாரு. அவரானவர் ஆனா அகங்காரம் இல்லாத அந்த ஞானியை பத்தி பேசிட்டு இருக்காரு. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஜஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. பிரகிருதேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வஜஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அஜ்ஞானிக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க. அதுக்கு அடுத்தது ஞானியை பத்தி பேசுறார். அதனாலதான் இது ரெண்டுத்தையும் சொன்னா நம்ம மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கணும். ஆனா அங்க என்ன இந்தியில சொல்ல போறாருன்னா, பிரகிருதி அப்படின்னா, பிரகிருதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா இயல்பு, இயற்கை. இயற்கைனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மாயினால தோன்றின இந்த உலகம், இதுதான் இயற்கையா வந்தது. எனக்கே நான் இந்த பாடியில நான் தோன்றேன் அப்படின்னு கேட்டா அதுவும் பிரகிருதியினாலதான் தோன்றது, மாயினாலதான். எதனால தோன்றதுன்னு தெரிய, இவ்வளவு தெரிஞ்சதுன்னா கூட நமக்கு தாத்தால இருந்து போது நான் இந்த பாடின்னு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாயை தான். அது மாயை தான், அதுக்கு காரணம் கிடையாது. இப்படி பிரகிருதியிலிருந்து உண்டானதுதான் இந்த குணங்கள்லாம். 3 குணங்களும் அந்த பிரகிருதினாக்க மாயை தான். பிரகிருதி அப்படின்னாக்க மாயை. அந்த மாயினுடைய காரியம் தான் இந்த குணம். திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு பார்த்திருக்கோம் நம்ம. அவ்யக்தம், அவித்யா, மாயா, இதெல்லாம் பிரகிருதி, இதெல்லாம் ஒரே அர்த்தங்கள் தான். 3 குணங்களோட கூடினது. எல்லாருமே இந்த 3 குணங்களோட தான் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இயங்குறது. இப்ப உலகத்துல இருக்கிற பொருள்களும் இந்த 3 குணத்தினாலதான் இருக்கு. நம்மளுடைய உடம்பும் அந்த பஞ்சபூதங்களால ஆனது. அதனால இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி சத்துவ குணம் இருந்தா அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம நல்லதை நினைக்கிறோம், நல்லதை கேட்கணும்னு அறிந்து கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கு. ஒரு காரியத்தை செய்யும் போது ரஜோகுணம் ஜாஸ்தி வருதுனால இந்த விவேகம் கொஞ்சம் குறையிறது, காரியத்துல ஈடுபடுறோம். உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுனாக்க தமோ குணத்தினால இப்படி மாறி மாறி இந்த குணங்கள்ல இருக்கணும். அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களும் அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கு. ஆகையினால இந்த குணங்களுக்கு வசப்பட்டுதான் மாயையிலிருந்து வந்தது. இப்படி மாயையிலிருந்து வந்த பிரகிருத்தேகே கிரியமானானி குணைகி. இந்த குணங்கள் எல்லாம் பிரகிருதி. குணம் அப்படின்றது காரியம், ப்ராடக்ட். மாயைன்றது காரணம். அந்த மாயையிலிருந்து உண்டான இந்த குணங்கள் எல்லாம் இதுக்கு ஏத்த மாதிரிதான் அவன் கர்மாவை பண்றான். இந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி கர்மாவை பண்றான். பிரகிருத்தே இப்ப இவர் என்ன சொல்ற, கர்மானி பிரகிருத்தேகே குணைகி கிரியமானானி. பிரகிருத்தியினுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் இந்த கர்மாக்களை இவன் செய்து கொண்டிருக்கிறான். சர்வசகா, சர்வசகான எல்லா பிரகாரமாகவும், எல்லா பிரகாரமா வைதிக கர்மாவோ லௌகிக கர்மாவோ எதுவா இருந்தாலும் என்ன, அவனுடைய ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் செய்துட்டு இருக்கான். இது இந்த உடம்போட சேர்ந்து செய்யக்கூடிய செய்கை. இந்த உடம்போடையும் குணத்தோடையும் செய்கின்ற செய்கைன்னு சொல்றதுனால இது அஜ்ஞானியனுடைய விஷயம்னு தெரியாது. இந்த அஜ்ஞானியனுடைய விஷயம்னு தெரிஞ்சதுனாலயே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கே பேரு அகங்காரம்னு சொல்லியிருக்கேன். ஆகையினால இவன் இந்த அகங்காரம் அப்படின்னாக்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபை பண்ண அந்த நான் நினைச்சிட்டு இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்க. இவன் யார் அப்படின்னா, இவனுக்கு ஒரு பத்மபூஷன் ஒண்ணு கொடுக்கிறார் ஆச்சாரியர். விமூடாத்மா. மூடாத்மான்னு சொன்ன போதும் விசேஷமான மூடாத்மா. இவன் என்ன பண்றான், அந்த ஹையரா ஒரு ஐ இருக்கு, லோயரா ஒரு ஐ இருக்கு. எதை நீ கிளைம் பண்ணிக்கணும்? நல்லது இருக்கும் போது 1000 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு இருக்கும் போது எதை கிளைம் பண்ணணும்? பெருசதானே எடுத்துக்கணும். ஹையர் செல்ஃப் இருக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விமூடாத்மாவா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த நானை போய் நானே நினைச்சுட்டான். இந்த வேதாந்தம் படிக்கிறவா ஞானிகள் இவாள்லாம் என்ன பண்ணா, இவாளுக்கு எல்லாம் தெரியுது, ஐயோ அது கிடைக்கலன்ற தாபம் இருக்க தவிர they want to identify only with that ஆத்மா. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆத்மாவோட ஒரு ட்ரை கூட பண்ணவே இல்லை. இப்படியே உலகத்துல இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க ஓட்டிடுறான்றதுனால இவாளை திட்டணும் இல்லையோ. ஆகையினால விமூடாத்மா அப்படின்னு சொன்னார். இந்த அகங்கார விமூடாத்மா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஐய
கர்த்தா அகம், நான் தான் இதுக்கெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கர்த்தா எப்படி? எந்த காரியமுமே ஒரு கர்த்தாவால செய்ய முடியாதுன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் இங்க வேலை செய்யறோம்னா இது எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா? இப்ப மழை வந்துச்சுன்னா உட்கார முடியுமா? இங்க வெள்ளம் வந்ததுன்னா உட்கார முடியுமா? நம்ம ஏதோ பண்றோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர நமக்கு தெரியும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்ததுன்னா ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆதி தெய்வீகம்னு இந்த தோஷங்கள்லாம் இல்லாத வரைக்கும் தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்றவன் விமூலாத்மா இல்ல. இவன் தெரியாம நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம்னு பகவானையே நினைக்காமையே காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அகங்கார விமூடாத்மா. அவர்கள் என்ன பண்றாங்க? அகம் கர்த்தா இது மன்னியதே. அவர்கள் நான் தான் கர்த்தா, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு செட்டு இந்த இவங்களை அவையுண்டா. இன்னொரு செட்டு ஞானி. ஞானியும் கர்மா பண்றானா இல்லையா? அவனுக்கு சொல்றாரு தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணாஹ குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்துவவித்து அப்படின்னாரு. தத்துவவித்து தத்துவத்தை அறிந்தவர்கள். தத்துவம் எது அப்படின்னா யாதாத்மியம். எது உள்ளது உள்ளபடி இருக்கக்கூடிய ஆத்மாவை அப்படி அறியணும். நம்ம எப்படி அறிஞ்சோம்னா அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை போய் தப்பான ஒரு நானை போய் நான் என்று ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவர் எப்படி பண்றாரு? எது எப்படி இருக்கோ அதை அவர் பார்க்கிறார். யதார்த்தமாக பார்க்கிறார். யதார்த்ததா பாவமாக பார்த்து கொண்டிருக்கிறவர் ஞானி. அவர் என்ன பண்றாருன்னா குண கர்ம விபாகையோ அறிந்தவர். இந்த குணத்தையும் கர்மாவையும் அறிஞ்சவர். ஓ இதெல்லாம் ஆத்மாதான் சத்தியம். அந்த ஆத்மாவானது என்ன ஆச்சு அப்படின்னாக்க இந்த 5 எலிமெண்ட்ஸோட சேர்ந்தது. அந்த 5 எலிமெண்ட்ஸும் சேர்ந்து பஞ்சீகரணம் ஆச்சு. அந்த பஞ்சீகரணம் ஆனதுனால சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துக்கு ஏத்த மாதிரி எல்லா உலகங்கள்லாம் உண்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த மனிதனுக்கும் அப்படிதான் உண்டாச்சு. இவனுக்கு இந்த ஸ்தூல சரீரமானது இதனுடைய பஞ்சீகரணத்தினால வந்ததுதான். சத்துவாம்சத்தினால வந்ததுதான் இந்த மனசு, சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் வந்தது. அதனுடைய தமோ குணத்தினால வந்ததுதான் இந்த உடம்பு, பாடி, ஸ்தூலமான விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் அவருடைய சத்துவ குணத்தினால வந்தது. அப்படின்லாம் நம்ம தத்துவ போதத்துல விஸ்தாரமா பார்த்தோம். இப்படி 5 எலிமெண்ட்ஸ், 5 இந்திரியங்கள், 5 பிராணன்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 24 தத்துவங்களும் அவர் அறிந்தவர். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நம்மள மாதிரி தெரிஞ்சவரா இருக்கிறதால அந்த தத்துவவித்தானவர் அவருக்கு என்ன பண்ண இந்த குணத்துக்கும் கர்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேதத்தை, விபாகத்தை அறிந்தவர். குண கர்ம விபாகையோ. அவர் எப்படி நினைக்கிறாரு? இந்த கர்மா எல்லாம் எதனால பண்றதுன்னா குணங்கள் தான் இந்த கர்மாவை பண்றதுக்கு தோன்றது. அதுதான் காரணம். குணம் தான் காரணமே தவிர அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு தெரியுது. அத உபனிஷத்து எல்லாம் என்ன சொல்றது? நாகம் கர்த்தா காமக்கர்த்தா காமக்காரயிதா நாகம் காரயிதா அப்படின்றது. இது நான் எப்படி பண்ண, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னுடைய ஆசையினால் அந்த காமம் தான் என்னை தூண்டி அப்படி பண்ணிடுச்சே தவிர உண்மையிலேயே நான் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சா. மன்யுக்கர்த்தா நாகம் கர்த்தா மன்யுக்காரயிதா நாகம் காரயிதா. கோபம் தான் காரணமே தவிர அந்த கோபம் குணத்தினால வந்ததை தவிர நான் இல்லன்னு அதை தெரிஞ்சுட்டு அடுத்த தடவை அந்த காமத்தையும் மன்யுவையும் அழிக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணி வந்தவர் தான் அந்த ஞானியானவர். அவருக்கு இந்த ஆத்மா வேற, இந்த அகங்காரமானது வேற அப்படின்னு தெரியும். அவர் எப்படி தெரிஞ்சிருக்கார்? ஆர்திரம் ஜுவலதி ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர் ஜுவலதி பிரம்மா அகமஸ்மி அகமஸ்மி பிரம்மா அகமஸ்மி அகமேவ அகம் அப்படின்னு நான் தான் அந்த எல்லாத்திலையும் ஜொலிக்கக்கூடிய அந்த செல்ஃப் எவிடென்டா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றார். யோகமஸ்மி பிரம்மாகமஸ்மி, நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் மகாபாகோ. அதனால அவளுக்கு தெரியும் இந்த குணகர்ம விபாக யோகோ தத்துவவித்து, இந்த தத்துவத்தை அறிந்தவர். அவர்கள் இவர்களோ என்றால் ஞானிக்கு அகங்காரத்துக்கு வேறானதாக அஞ்ஞானிக்கு வேறான இந்த ஞானியானவர் இதை அறிந்து கொண்டிருக்கிறார். இது அறிந்தது மாத்திரம் இல்ல, குணா குணேஷு வர்த்தந்தே அப்படின்னு அவருக்கு தெரியுது. இது நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய குணங்களும் அந்த சத்துவம் ரஜஸ் தமசனால வந்தது. உலகத்துல இருக்கக்கூடிய உலகமும் எப்படி வந்தது? அந்த சத்துவம் ரஜஸ் தமோ குணத்தினாலதான் வந்தது. அதனால இந்த குணம் அங்கதானே போகும் நேச்சுரலி. அதனால இதுல நம்ம ஒண்ணும் தலையிட முடியாது அப்படின்னு அவன் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். குணா குணேஷு வர்த்தந்தே அப்படின்னா இந்த குணஹா அப்படின்ற வார்த்தைய புரிஞ்சுக்கணும்ன்றது கொஞ்சம். குணம் அப்படின்னாக்க நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த குணத்துக்கு அர்த்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி ஆவர்த்தி பண்றதுக்கு பேர் ஒரு குணம் அப்படின்னு ஒரு பேரு. குணம்ன்ற அர்த்தம். இன்னொன்னு சப்த குணக்கம் ஆகாசம்
ஆகாசத்துக்கு உண்டான குணம் தான் சப்தம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அர்த்தத்துல குணத்தை வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அமுக்கியன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இது கவுன பிரயோகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க முக்கிய பிரயோகம் இல்ல அப்படின்றது, கவனமா இருக்குன்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்திரியா அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த இந்திரியன்ற ஒரு அர்த்தத்தை தான் இங்க எடுத்துக்கணும். இந்த இடத்துல அவர் குணாகா அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள் எல்லாம் குணாகா குணேஷ் அந்தந்த இந்திரியத்தினுடைய விஷயங்கள், அதாவது அந்தந்த குணத்துக்கு உண்டான குணங்களோட சேர்த்து இந்த இந்திரியங்கள்லாம் போறது, அதுல நமக்கு சம்பந்தம் இல்ல, அது அப்படிதான் பண்ணும். அதனால காத்தால ஏறதுன்னா அது பசிக்கதான் பசிக்கும். அதனால இதுக்கு இந்த உடம்புக்கு நம்ம ஒன்னும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, அது அப்படிதான் பண்ணும். கண்ணென்னா பார்க்காம இருக்குமான்னா பாக்குன்றது அவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு அவர் அந்த கர்மாவெல்லாம் பண்றாருன்னாக்கா அது கூட ஐடென்டிஃபை ஆகாம பண்ணிரு. பிகாஸ் அவர் இந்த நானை கிளைம் பண்றதே இல்ல நானாவே, அவர் அந்த நானை தான் கிளைம் பண்ணிக்கிறாரு அந்த நானை. அதனால அவர் இந்த நானோட அவர் எதோட அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது. அதனால இந்த குணேஷு வர்த்தந்தே, இந்த குணங்கள் அந்த குணங்களுக்கு சரியான விஷயங்களோட போயிட்டு இருக்கு, இதுல நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அறிவு அவருக்கு இருக்கு. இது மத்துவா என்று அறிந்ததனால் அவர் ந சஜ்ஜதே, இதோட ஈசிக்கிறது இல்ல, அவர் இதோட அவர் ஐடென்டிஃபையே பண்றது கிடையாது. அவர் என்ன பண்றாரு, ஞானி ஜஸ்ட் அலோஸ் அந்த கர்மாவை அது பாட்டுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பண்றாரே தவிர அதுல உண்டானதுனால அவருக்கு ஃபேவரபிளோ அன்பேவரபிளோ அவர் அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. எந்த காரியம் அந்த காரியம் முடிச்ச உடனே அதனால வரக்கூடிய பலன்ல அவருக்கு கொஞ்சம் கூட கனெக்ஷன் இல்லை, அது அவருடைய மனசை பாதிக்கிறதும் இல்லை. ஆனா இந்த அஜ்ஞானி பண்ற கர்மாக்கள்லாம் என்னது, அவனுக்கு என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போயிட்டு ஃபெயில் ஆயிட்டான்னா இவன் ஒரே இடிஞ்சு போய் வர்றான். ஒரு இன்டர்வியூ போயிட்டு கிடைக்கலன்னாக்கா இடிஞ்சு போய் வர்றான். ஏன்னா இவன் அத அந்த பிரசாத புத்தி இல்லை இவனுக்கு. அவருக்கு எல்லாமே பிரசாதம் இருக்கிறதால கடவுள் கரெக்டா தான் பண்ணிருக்காரு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த இன்டர்வியூல போய் இவனுக்கு கிடைக்கலன்னா நல்ல இன்டர்வியூல நல்லா வரப்போறதுன்றது புரிய மாட்டேங்கிறது அவனுக்கு. பகவான் அதுக்காக தான் பண்ணிருக்காருன்னு நினைக்காம இவன் வருத்தப்படுறான். இப்படி அஜ்ஞானியானவன் வருத்தப்படுறேன், ஞானியானவர் எதுக்கும் வருத்தப்படுறது இல்லை. அதனால அவர் எதோடையும் ஈடுபடுவதில்லை, சஜ்ஜத்தென ஈசி கொள்வதில்லை. அதனால அவர் எப்பொழுதும் ஆத்மாராமனாகவும் ஆத்மரத்தியாகவும் ஆத்ம திருப்தனாகவும் இருந்து கொண்டே இருக்கார். ஆனா கர்மாவும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா லோக சக்கரார்த்தம் பண்ணுன்னு சொல்றதுனால அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி அகங்காரத்தை பத்தி அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்படி வந்துட்டார். அகங்கார குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான் அகிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவித் ந விசாலயே. பிரகிருத்தியினுடைய குணத்தினால உண்டானது பிரகிருத்தே குண சம்மூடாக பிரகிருத்தே குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான் அகிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவித் ந விசாலயே. பிரகிருத்தே குணம், இந்த அகங்காரம் தான் காரணம் அப்படின்னு அந்த நான நினைக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் யாரு, சம்மூடாக. இவர்கள்லாம் மூடர்கள் அப்படின்னாக்க அவிவேகிகள். சம்மூடாக நல்ல அவிவேகிகள். இத போய் இந்த உடம்பு பாடி மைண்ட போய் நானும் நினைச்சுட்டு இந்த அவிவேகிகள் இவங்க எல்லாம் என்ன பண்றான், இந்த குணத்திலையும் கர்மாலையும் போய் அவ ஈசிடுறான். அதனால அந்தந்த குணத்துக்கு ஏத்த மாதிரியா அதுக்கு ஏத்த மாதிரி கர்மாலாம் அவன் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கான். ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே, நான் கேட்டேன் பகவான் தரவே இல்லை, இந்த பகவானுக்கு கண்ணே இல்லை, இப்படி எல்லாம் திட்ட வேண்டிய நெசசிட்டிக்கு அந்த பலனை அவன் புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்தது அஜ்ஞானிக்கு. இந்த அஜ்ஞானிய பார்த்து அந்த ஞானியானவர் என்ன சொல்றார், தான் அகிருஷ்ணவிதா, இத மாதிரி நினைக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை நினைக்கக்கூடியவர்கள் அஜ்ஞானிகள் இருக்காரு, அவர்கள்லாம் அகிருஷ்ணவிதா. கிருஷ்ணனா முழுமை, இந்த தத்துவத்தை முழுமையாக அறியாதவர்கள். அப்படின்னா அரகுர நாலேஜ், ஆஃப் பேக்கடு நாலேஜா இருக்கிறதுனாலதான் அவளுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் உலகத்துல தெரியுது. அகிருஷ்ணவிது ஏன்னா அவெல்லாம் மந்தாள். அப்படின்னா மந்தாள் அவர்கள்லாம் மந்த புத்தி இருக்கிறதா, அந்த உத்தமமான அந்த வேதாந்தத்தை முழுக்க நம்பணும் அப்படின்ற இன்னும் அந்த நிச்சயம் அவனுக்கு வராத காரணத்தினால இந்த நானையே அவன் நானு நினைக்கின்ற இருக்கான அந்த அகிருஷ்ணவிதா மந்தான். அவங்கிட்ட போய் இந்த தத்துவவித்தானவன் இப்படி இருக்கக்கூடிய கர்மாவிலையும் குணத்திலையும் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானியை பார்த்து முழுமையா தெரியாம இதுல அவஸ்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மந்தனை பார்த்து கிருஷ்ணவித்து அப்படின்னாக்க முழுமையா அறிந்த ஞானியானவர் அவர் என்ன போடுறோம் அப்படின்னாக்க விசாலையர். அவனை போய் இதெல்லாம் கர்மா எல்லாம் வேஸ்டுபா, இந்த கர்மா எல்லாம் பண்ணாக்க வராது, உபாசனை எல்லாம் அந்த கர்ண சுத்தி வரைக்கும் தான் வரும்,
வருது ஞானம் ஒண்ணுதான் வரும், பண்றதாதான் ஞானத்தை பண்ணு, இல்லைன்னா எதுவும் பண்ணாத அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு வந்து புத்தி பேதத்தை உண்டாக்க கூடாது. முதல்லயே சொல்லியிருக்காரு, உன்னால முடிஞ்சதுன்னா ஜோஷியே கர்மானி, அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு, இல்லன்னாக்கா பேசாம அவ கையில போய் இந்த தத்துவத்தை சொன்னா, ஏன்னா அவனுக்கு புரியுற கெப்பாசிட்டி இல்லை, இன்னும் அவனுக்கு அந்த சாதன சதுஷ்டி சம்பத்தி அவனுக்கு வரல, அதனாலதானே அவன் கர்மாலேயே அவன் இருக்கான். இப்போ சன்னியாசம் எடுக்கிறதான்னு கேட்டான்னாக்க தயானந்தா சொல்லுவாரு, எப்போ எடுத்துக்கலாமான்னு கேட்டானா அப்போ அன்பிட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் அப்பவே தெரிஞ்சு போச்சு, அவன் என்ன உனக்கு கிடையாதுப்பா போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பணும்ன்றதுதான் அர்த்தம். ஏன்னா சன்னியாசம்ன்றது இட் ஷுட் ஹேப்பன். அவன் வந்து நாள் பார்த்து செப்டம்பர் மாசம் எடுத்துக்கலான்னு பாக்குறான், என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி எடுக்கலன்னா அவன் இந்த ஜென்மால எடுக்கவே மாட்டான். சன்னியாசம் எடுக்கிறவன் அடுத்த க்ஷணம் வீட்டுல இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், சன்னியாசம் எல்லாம் இட் ஷுட் ஹேப்பன். அவன் போய் நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது கிடையாது அதெல்லாம். அந்த மாதிரி இவனுக்கு வந்து தானா நடக்கிறது, இவனுக்கு எப்போ அந்த கர்மால ஈடுபாடு இருக்கோ அப்ப இவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணும், ஆமாப்பா கரெக்ட், தர்மம் தான் கரெக்ட், நீ இப்படிதான் பண்ணணும்ன்றதுதான் பெரியவா சொல்லணும், அதுதான் வழக்கம். அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது வேதாந்தம் தான் அவசியத்தை, நீ வந்து இந்த கிளாஸுக்கு போன்னு சொன்னாக்கா அவனுக்கு புத்தி பேதத்தை உண்டு போனா அவன் இதையும் பண்ண மாட்டான் அதையும் பண்ணாம போயிடும். ஆகையினால அவனுடைய புத்தியை கிருஷ்ண வித்தா இருக்கிறான், விச்சாலேயே அவனை வந்து சலிக்கிற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு பகவானே அட்வைஸ் பண்றாரு. தத்துவ வித்தா கிருஷ்ண வித்தா இருக்கிறவன் ஆஃப் பேக்கடு நாலேஜ் இருக்கக்கூடிய ஆளுக்கு போய் நீ வேதாந்தத்தை படி அங்க படி இப்படி எல்லாம் சொன்னான்னாக்க அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அதனால அவனுக்கு என்ன சொல்லணும், நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணு, தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் உனக்கு அந்த வேதாந்தமானது கிடைக்கும், நீ அவசரப்படாத, இப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லணும்ன்றதுனால விசாலையே அப்படின்னா பிரகிருதே குணசம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு, அவர் வந்து குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா ந சஜ்ஜத்தே. இவர் என்ன பண்ணார், பிரகிருதி குணத்துல உண்மைன்னு நினைச்சிட்டு இந்த சம்மூடனாக இருக்கவன் குணகர்மசு சஜ்ஜந்தே, அதோட இவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான். கர்மாவை பண்ணணும், இந்த இதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும், இப்படிதான் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணாதான் எனக்கு பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கின்றான். அவனுக்கு போய் அவன் வந்து தான் அவர்கள் அகிருஷ்ண வித்து, கிருஷ்ணன் அப்படின்னா முழுமையாக அறியாதவர்கள் இந்த தத்துவங்களை, அப்படி முழுமையாக அறியாத அந்த மந்தர்களுக்கு கிருஷ்ணவித்தாக இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து விசாலையே, அவனை சலிக்கிற மாதிரி பண்ணாதீங்க, அவன் பாட்டுக்கு அவன் கர்மாவப்படி பண்ணிட்டு இருக்கட்டும், அதுதான் நியாயம். அதுக்கப்புறம் தானே வருவான். எல்லாரும் அப்படிதான் வந்திருக்காங்க, யாரும் உடனே நேரம் வரதில்லை. இதெல்லாம் கர்மாவெல்லாம் பண்ணி பூர்வ புண்ணிய புஞ்ச வசாதேவ வேதாந்தம். வேதாந்த புஸ்தகம் கைக்கு வருதுன்னா அது என்னைக்கு வர வைக்கணும் பகவானுக்கு தெரியும். எல்லாருக்கும் அந்த புஸ்தகத்தை தொட முடியாது. அது கரெக்டா பகவான் என்னைக்கு ஆள் போடுறானோ அன்னைக்குதான் அந்த புஸ்தகமானது கீதை படிக்கணும்ன்ற எண்ணமோ உபநிஷத் படிக்கணும்ன்ற எண்ணமோ வரும். அப்படி வர அது ஆகையினால நம்ம புத்தியை வந்து வேதனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 5 மெத்தட் இப்ப சொல்ல, 5 படிக்கட்டு சொல்ல போறார். இந்த 5 இருந்ததே ஆனால் நீ வேதாந்தத்துக்கு வர முடியும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல், மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வதிகதஜ்வரஹா. அர்ஜுனா, இந்த நிலைமைக்கு நீ வரணும் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன சொல்றாரு, இவனை வந்து அஜ்ஞானியா தான் வச்சுட்டு இருக்காரு பகவான் தெரியுது. ஏன்னா யுத்தேஸ்வ, அதனால நீ கர்மாவை பண்ணு அப்படின்னு இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற. இப்படி எல்லாம் தெரிஞ்சா கூட நீ கர்மாவை விடக்கூடாது. இன்னும் அந்த அந்த கர்ண சுத்தி உனக்கு வர பரியந்தம் இந்த கர்மாவை நீ பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாரு, அத்தியாத்ம சேதசா. முதல்ல அத்தியாத்ம சேதசான்னா அத்தியாத்மன்னாக்க வேதாந்தம். ஆத்மாவை பத்தி புஸ்தகத்துக்கு பேரு அத்தியாத்ம புஸ்தகம் இல்லையா, அத்தியாத்மா. இந்த அத்தியாத்ம சேதஸ் உனக்கு வரணும், இந்த புத்தி வரணும். பகவான் ஆத்மாதான் எல்லாம் சத்தியம், தத் எதிரிக்கம் சர்வம் நித்யா அப்படின்றதுதான முதல். அதான் விவேக. ஆச்சாரியால் என்ன பண்றாரு, அத்தியாத்ம சேதசான விவேக புத்தியா அப்படின்னாரு. விவேக புத்தின்னு நம்ம வேதாந்தத்துல சொன்னாலே நித்யா நித்திய வஸ்து விவேகம் தான். விவேகம்னாக்க பிரம்ம சத்தியம், தத் எதிரிக்கம் சர்வம் நித்யா அனித்யம் அப்படின்ற இந்த விவேகம் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் வரும். சோ முதல்ல அவன் டெவலப் பண்ண வேண்டியது என்ன, அந்த முதல்ல அதாதோ பிரம்ம ஜிக்யாசால சொன்ன நித்யா நித்திய வஸ்து விவேகம். அந்த நித்யா நித்திய வஸ்து விவேகத்தை முதல்ல சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா முதல்ல விவேக புத்தி, அதுக்கப்புறம் ஈஸ்வரார்ப்பண புத்தி. ரெண்டாவது என்ன பண்ண, எல்லா கர்மாவுக்கும் காரணம் நான் இல்லை அப்படின்றத அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரன் தான். அவர் இல்லையானால் நான் இன்னைக்கு பேச முடியாது, அவர் இல்லையானால் நான் சாப்பிட முடியாது. நான் இப்படி கையை எடுத்துட்டு போய் வாயில போடுறேன்னா இவ்வளவு எலும்பு வேலை செய்யறதுக்கு யார் காரணம், நானா அவரா?
இன்னைக்கு தேதியில இதெல்லாம் பண்றது வாயில போட்டாங்கன்னாக்கா அது ஜீரணம் ஆகுதுன்னா எதுவுமே நான் கர்த்தத்துவத்தை கிளைம் பண்ணவே முடியாது. எல்லாம் பகவான் இல்லைன்னாக்கா எதுவுமே நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இவன் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இது 2வது ஸ்டெப். அவர் சொல்றார், முதல்ல அத்தியாத்ம சேதசா இவ என்ன பண்ணும், சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய, என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் என் பொறுப்புல விட்டுருங்க. எது பண்ணாலும் ஈஸ்வரார்த்தம் பகவத் சங்கல்பம் மம பார்த்த சமஸ்த பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இல்ல லட்சுமி நாராயண பிரீத்தியர்த்தம்னு எல்லா கர்மாவையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படி பண்ணனால்தான் நான் அதுக்கேத்தான பலனை கொடுக்க முடியும். இல்ல நீங்க கேட்கற நான் பலனை கொடுத்தேன்னு வச்சுங்க, அது ரைட்டா ராங்கான்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வரப்போற பெரிய சான்ஸ் இதனால போகும். ஆகையினால அந்த பார்த்து நான் கொடுக்கணும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் என்கிட்ட என்னுடைய பொறுப்புல விட்டுறணும். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா கர்மாவையும் என்கிட்ட விட்டணும். சந்நியசனா நன்றாக என்கிட்ட விட்டுறணும், ஞாபகம் பண்ணிடணும், என்னுடைய பொறுப்புல விட்டணும். இது ஈஸ்வரார்ப்பண புத்தி. முதல்ல விவேக புத்தி சொன்னார், அதுக்கப்புறம் ஈஸ்வரார்ப்பண புத்தி சொன்னார், அதுக்கப்புறம் நிராசீஹி ஆசை இல்லாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பலத்துல ஆசை இல்லாதக்கு, பலத்துல பிரார்த்தனா ஹீனஹா அப்படின்னு பலத்துல ஆசை இல்லாமல் செய்ய வேண்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் எதை எனக்கு கொடுக்கிறாரோ இந்த காரியத்துக்கு அது அவருடைய பிரசாதம், அது என்னுடைய நன்மைக்காக தான். எது நடந்தாலும் நடப்பவை நல்லதே அப்படின்னு நினைக்கிறாருனாக்கா என்ன அர்த்தம், பகவானுடைய பிரசாதமாக அதை எடுத்துக்கணும். பகவான் நமக்கு பண்ணாருன்னா கரெக்ட், இது இன்னைக்கு கிடைக்கலன்னா ஏதோ நல்லதுக்கு தான் கிடைக்கல. இந்த வரன் தள்ளி போறது அப்படின்னா பொண்ணுக்கு தள்ளி போறதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ பெரிய வரன் வரப்போறதுன்ற அர்த்தம். ஒன்னும் அவசரமே படக்கூடாது, நம்ம அதுக்குள்ள டென்ஷன் ஆகிடுறோம். அது எல்லாம் அப்படி அந்த பிரசாத புத்தி இருந்துச்சு ஆனால் அவன் கரெக்டான டிசிஷன் எடுப்பான். இதுதான் பிரசாத புத்தி. முதல்ல விவேக புத்தி சொன்னார், அதுக்கப்புறம் ஈஸ்வரார்ப்பண புத்தி சொன்னார், இப்போ பிரசாத புத்தி சொல்றார். இந்த பிரசாத புத்தி ரொம்ப அவசியகம்பா இந்த கர்மாவை பண்றது. இப்படி எல்லாம் இருந்தானா ஈஸியா சித்த சுத்தியானது வேதாந்த ஞானமானது சித்திக்கோன்றதுக்காக 3வது படிக்கட்டு பிரசாத புத்தி. 4வது நிர்மமோ பூத்வா, இந்த மமத்துவ அபிமானம். மமத்துவ அபிமானம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த காமம் பாசம் இது ரெண்டும் மனுஷனை போட்டு ஆடுறது. இந்த பாச வலையில போய் மாட்டின்றாங்க. புத்திர கலத்திராதிஷோ இல்ல பணத்துல ஜனத்துல இப்படி எல்லாம் என்னை விட வேறான பொருள்ல என்னுடைய அபிமானம், அதுவே நானு அப்படின்னு நினைக்கக்கூடிய அபிமானத்துக்கு பேரு மமகாரம் அப்படின்னு பேரு. இந்த மமகார புத்தியானது என்ன பண்ணணும்னா இது ரொம்ப தப்பு. மமகார புத்தியே கூடாது. ஏன்னாக்க இந்த மமகாரத்துக்கும் காரணம் பகவான் கொடுத்ததுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய குழந்தையோ, நமக்கு இருக்கக்கூடிய ஆத்துக்காரியோ, நமக்கு இருக்கக்கூடிய பணமோ, இது எது நம்ம எதுவுமே சம்பாதிக்கல. எல்லாரும் பணம் நிறைய வச்சிட்டு இருக்காங்க, அவர் என்ன சம்பாதிச்சாரு ஒண்ணுமே. அவரும் எல்லாரும் மாதிரி ரோட்ல வண்டி இருக்கிறவனோட ஸ்டைன்ல பாதி கூட இவர் பண்ணல. ஆனா இவர் நல்லா இருக்காருன்னா என்ன அர்த்தம், இவர் நினைச்சிட்டே தன்னுடைய இன்டலெக்ட்னால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் மோகத்துல நினைக்கிறது தவிர அவருடைய தயவு இல்லாம எதுவுமே வராது அப்படின்ற ஒரு நினைப்பு அவனுக்கு வரணும். இதுக்கு என்ன புத்தி பேரா அனுகிரக புத்தின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது, இது பகவானுடைய அனுகிரகத்தினால வந்தது அப்படின்னு மமத்துக்கு இங்க மமதைக்கு வேலையே இல்லை. என்னுடையது அப்படின்ற அந்த மமத்தை வரத்துக்கான சான்சஸே இல்ல. இது எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு எனக்கு இவ்வளவு இருக்கு, இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தான் அந்த கரண சுத்தியானது வரும். அதனால இப்ப 3வது ஸ்டெப்பா எனக்குன்னா அனுகிரக புத்தி. முதல்ல விவேக புத்தி, அதுக்கப்புறம் ஈஸ்வரார்ப்பண புத்தி, அதுக்கப்புறம் பிரசாத புத்தி சொன்னார். இங்க அனுகிரக புத்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா 3வது விகத ஜ்வரஹா சன் வித்யஸ்வ. 5வது ஸ்டெப் சொல்றேன் நானு. விகத ஜ்வரஹா. ஜ்வரஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாபம். உடம்புல ஜுவரம்னு நம்ம தமிழ்ல சொல்ற தாபம் தான். அது ஜுவரம் 2 வகையாக இருக்கலாம். காய்கமாகவும் இருக்கலாம், மானசிகமாகவும் இருக்கலாம் இல்லையா. ரெண்டும் காய்கமா இருக்கக்கூடிய ஜுரம் எல்லாருக்கும் தெரியுது. இந்த மானசிக ஜுரம் தான் ரொம்ப மனுஷனை வாட்டுறது. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன். வரலன்னாக்கா கிளம்பலன்னாக்கா இந்த டென்ஷனு. என்ன இப்ப கிளம்புறவா கிளம்பதானே போற, அதுக்குள்ள இவர் 4 தடவை வாசலுக்கு போய்க்கும் வந்துருவாரு. இது என்னன்னாக்கா இந்த டென்ஷன், இந்த ஜுரம். இது இது அதுக்கு பேரு ஆதின்னு பேரு. உடம்புக்கு வந்ததுன்னா வியாதின்னு பேரு. ஆனாலும் ஆதி வியாதி ஹர பக்தாஞ்சனேய சுவாமின்னாக்கா அவரு வியாதியை மாத்திரம் போக்கல,
ஆதியும் போக்குறார். அந்த மனசுல இருக்கக்கூடியதையும் அவர் போக்குறார். ஆதி மாது இது வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எல்லாம் கரெக்டா நடக்கும், அந்த டென்ஷனே ஆகாம இருக்கிறது. அப்படின்னா என்ன, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ பத்தி அதிகமா கவலைப்படுறதுனாலதான் இந்த டென்ஷன் வருது. இது நடக்குமா போய் கேட்கலன்னா இந்த ட்ரெயினை விட்டா என்ன பண்றது, ஓவரா என்ன நடக்க போறது அப்படின்னு அதுக்காக ஸ்லாக்கா இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல. ஓவரா டென்ஷன் பண்ணி என்ன பண்ண போறோம், அதாவது ஆரம்பிச்சாச்சு டாக்ஸில ஏறி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், போய் வேறு வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகி ஒன்னும் ஆக வேண்டியது இல்ல. டிராபிக்ல மாத்திட்டோம்னாக்கா இந்த ஜுரம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா எது நடந்தாலும் அதை எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு பாவனை வரணும். இதுக்கு பேர் சமத்துவ புத்தி அப்படின்னு முதல்லயே சொல்லாரு. அது ஃபேவரபிளாவும் இருக்கட்டும் அன்பேவரபிளாவும் இருக்கட்டும், ரெண்டுத்தையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு அப்படின்னா டென்ஷன் இல்லாம இருக்கிறது. விகத ஜுவரஹான சமத்துவ புத்தி அப்படின்ற அர்த்தம். இப்படி விவேக புத்தி, ஈஸ்வரார்ப்பண புத்தி, பிரசாத புத்தி, அனுகிரக புத்தி, அதுக்கப்புறம் சமத்துவ புத்தி, இப்படி இந்த அஞ்சத்தையும் வைத்துக் கொண்டு யுஜ்யஸ்வ. அர்ஜுனா, இப்போ இந்த அஞ்சத்தையும் புரிஞ்சுட்டு நீ சண்டைக்கு போனாக்க உன்னுடைய சண்டையானது நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். ஆனா இந்த டென்ஷன் எல்லாம் வச்சுட்டு நீ பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோன்னு அவனுக்கு 5 படிக்கட்டு சொன்னார். இந்த 5 எல்லாருக்கும் ரொம்ப ஆவசியம். கர்மயோகியா இருக்கிறவனுக்கு இதனாலதான் இவனுக்கு அந்த கரண சுத்தியானது ஏற்படும். அந்த கரண சுத்தி இருக்கிற இடத்துலதான் தத்துவமசின்ற வாக்கியம் இவன் கேட்டதான சிரவணமானது இவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால. இப்போ பாருங்க, மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா முதல்ல, மயி சர்வாணி கர்மாணி சந்நிய இரண்டாவது, நிராசீஹி மூணாவது, நிர்மமஹா நாலாவது, நிர்மமோ பூத்வா நாலாவது, விகதஜ்வரஹா அஞ்சாவது. இப்படி யுஜ்யஸ்வ, இப்படி நீ யுத்தத்தை பண்ணனே ஆனால் இந்த 5 படிக்கட்டும் உன்னை காப்பாற்றும் அப்படின்னார். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாஹ ஸ்ரத்தாவந்தஹ அனசூயந்தஹ முச்யந்தே தேவி கர்மபிஹி. இதுதான் என்னுடைய ஐடியா, என்னுடைய மதத்தை உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த 5 தான் என்னுடைய மதம். இதை நீ ஃபாலோ பண்றதோ இல்லையோ உன்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டார். நம்மளுக்கும் இதே தான் சொல்றாரு. யார் மே மதம் இதம், இப்ப நான் சொன்னேன் இதுதான் என்னுடைய அபிப்பிராயம், இதுதான் என்னுடைய மதம், இதுதான் என்னுடைய ஐடியா. மே மதம் இதம் நித்தியம் அனுஷ்டிஷ்டந்தி, இதை யார் நித்தியம் அனுஷ்டானம் பண்ணுகிறார்களோ, இத மனசுல வச்சிருந்து இந்த 5 தான் ரொம்ப முக்கியம். யாரு இத மனசுல வச்சிருந்து டெய்லி அவருடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அந்த மாணவாக, அந்த மனிதர்கள் மாணவாக, மனதை உடையவர்கள் மாணவர்கள். மாணவன்ற நல்ல மனதை உடையவர்கள் மாணவா. மாணவாக மே மதம் இதம் நித்தியம் அனுஷ்டிஷ்டந்தி, யார் இப்படி அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ இதை புரிந்து கொண்டு அது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா சத்தாவந்தஹாசன், பகவானுடைய வார்த்தையில நம்பிக்கை நிச்சயமா இருக்கணும். முதல்லயே நம்ம என்ன பண்றோம், நித்யானித்திய வஸ்து விவேகாலேயே ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு பதத்துக்கு அர்த்தம் பண்ணணும். குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசா, குருவனுடைய வாக்கியத்திலையும் சாஸ்திர வாக்கியத்திலையும் பகவானுடைய வாக்கியத்திலையும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னாக்க எதுவுமே பண்ண முடியும். அப்படி இருந்தா தானே இதெல்லாம் நம்ப முடியும். உள்ள வரணும்னாலே அந்த நம்பிக்கை அவசியமா இருக்கிறதுனால ஸ்ரத்தாவந்தகா, ஸ்ரத்தையை உடையவர்கள் ஸ்ரத்தாவந்தகா. இந்த ஸ்ரத்தையை அத்தியந்தமான ஒரு ஸ்ரத்த சாஸ்திரத்திலையும் குருவனுடைய உபதேசத்திலையும் வேதாந்தத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரத்தாவந்தகா. அதுக்கப்புறம் யாரு, அனசூயந்தகா. அசூய அப்படின்னா நெஞ்சிக்கிறது. பகவான இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் குறைவா மதிப்பிடுறதுக்கு பேரு அசூயன்னு பேரு. இது இல்லாதக்கு குறைவாவே மதிப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை இது முன்னேறதுக்காக வந்த சாஸ்திரம் இது. அவர் பகவான் எதுக்காக சொல்லிட்டு இருக்காரு, நம்ம முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக சொல்ற. அதுல முழுமையான ஒரு ஸ்ரத்த வேணும். அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்படின்னா வி ஷுட் நாட் கொஸ்டின் தட் அப்படின்னு அர்த்தம். விசுவாசமும் வேணும், அதை நிந்தனையும் பண்ணக்கூடாது. நிந்தனை பண்ணக்கூடாதுன்னு அது மேல சம்சயமும் வரக்கூடாது. அப்படி இருந்ததே ஆனா அனுசூயந்தா தேபி, அவர்களும் கர்மபிகி முக்கியந்தே, இந்த கர்மாவனுடைய தலைகள் இருந்து அவர்களும் விடுபடுவார்கள். அதனால இவர்களுடைய பலத்தினால இவர்கள் அனுப்ப வேண்டியில்லை. இவர்களுக்கு அந்த கர்ண சுத்தி தான் வரும். இவங்க கேட்ட பலனை விட அந்த கர்ண சுத்தி இவனுக்கு வந்தோம். அந்த கர்ண சுத்தி வந்ததே ஆனால் வேதாந்தமானது, இவன் கேட்ட வேதாந்தமானது இவனுக்கு நன்றாக புரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றதுனால ஸ்ரத்தாவந்தகா அனசூயந்தகா சன்னு தேபி கர்மபிகி முச்சந்தே, அவர்கள் இந்த கர்மாவிலிருந்து அவர்களும் இந்த ஞானியானவன் சஜ்ஜத்தை மாதிரி இவனும் அந்த ஈசிக்காம வெளியில வந்துடுவாங்க இந்த கர்மால இருந்து. ஆனா இவன் பண்ணிதான் ஆகணும்.
கர்மாவை பண்ணிட்டுதான் இருந்தா அந்த கர்மாவை பண்றது, இந்த கர்மாவுடைய சமாச்சாரமே இந்த ஸ்னேக் பாய்சன் மாதிரி. அந்த பாய்சனை எடுக்கணும்னாக்க இந்த பாய்சன் தான் மருந்து. இந்த கர்மாவிலிருந்து நீங்க வெளியில போனா, கர்மால இருந்து உச்சத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்மாவுக்கு என்ன கர்மயோகமா அந்த கர்மாவை பண்ணணும். இந்த 5 மெத்தட, அனுகிரக புத்தியோடையும் இந்த பிரசாத புத்தியோடையும் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடையும் ஒரு டென்ஷனும் இல்லாத சமத்துவ புத்தியோடையும் பண்ணீங்கன்னா அதே கர்மா, எந்த கர்மா உங்களை பந்தப்படுத்தி உங்களை திருப்பி திருப்பி பிறக்க வைக்கிறதோ அதே கர்மாவே உங்களுடைய பிறப்பை இங்கேயே நிறுத்தும். அந்த கர்மாவுக்கு அந்த பவர் இருக்கு. அப்படி கர்மயோகமா பண்ணக்கூடிய கர்மாவானது கர்மா மாதிரி உங்களுக்கு பலனை கொடுக்காம அந்த கர்ம சுத்தியை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்றதுனால சொன்னாரு. சேவி முச்சியந்தே கர்மபிஹி ஏது ஏதத் அப்யசூயந்தஹ நானுதிஷ்டந்தி தேமதம் சர்வஜான விமூடாஹ தான் வித்தி நஷ்டான் அச்சேதசஹ. சப்போஸ் இத ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்க, இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் சொன்ன நீங்க வாழ்க்கைக்கு முன்னுக்கு இந்த ஜென்மாவிலேயே இத கடைசியா ஆக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குமே, ஆனால் இதுதான் வழி. அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னா ஏதன் அபியசம் அதெல்லாம் கிடையாது சார் நிந்திக்கிறான்னு வச்சுங்க, இதெல்லாம் சாஸ்திரம் அதுக்கெல்லாம் மத்தியானது பொழுது போல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பண்ணானே, ஆனால் அனுதிஷ்டந்தி நேமதம் என்னுடைய மதத்தை அனுஷ்டானம் பண்ணாமல் இறைபக்தி இல்லாமல் இருக்கிறானே, ஆனால் அவன் என்ன சர்வஜான விமூடம். அவனுக்கு இந்த நாலேஜ் மாத்திரம் இல்ல, அவனுக்கு எந்த நாலேஜுமே வராது. ஏன்னா அவனுக்கு அகங்காரத்துல படிக்கிறான. சர்வஜான விமூடாத்மா, சர்வஜான விதிதம் மூடாக, அவன் விதவிதமான மூட, அவன் நினைக்க அவ்வளவு விசேஷமான மூடனா அவன் இருக்கான். என்ன தான் தான் நினைச்சு கூட அகங்காரத்தோட இருக்கக்கூடிய அவன் மூடாக தான் வித்தி நஷ்டானே அச்சேதசா. அவனுடைய சேதஸ, இந்த பகவான் கொடுத்த சேதஸை எதுக்கு சேனலைஸ் பண்ணோம்? வேதாந்தம் சேனலைஸ் பண்றதுக்காக தான் அவனுக்கு ஃப்ரீவில்லையும் கொடுத்து இந்த புஸ்தகத்தையும் கொடுத்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம முழுக்க மெட்டீரியலிஸ்டிக்காவே வாழ்ந்துட்டானா. துட்டு சம்பாதிச்சுன்னா அது நல்லா இருக்குன்னா, இந்த 70 வயசு ஆச்சுன்னா கூட வேலைக்கு போனோம், மனம் தான் விட இதெல்லாம் புல்பால்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு போனான்னாக்க அப்படிப்பட்டவனுடைய மனசானது சேதஸு நஷ்டான். இது நான் கொடுத்தது வீணா போச்சு அவனுக்கு அப்படின்ற நஷ்டமாச்சு. அவனுக்கு இந்த ஜென்மா கொடுத்ததே போச்சு, மானுட ஜென்மாவை கொடுத்ததே எதுக்காக? இதுல இருந்து கரையேற்றத்துக்காக தான் அவனுக்கு சொன்னேன். ஏன்னா மிச்ச ஜென்மால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. விலங்காவோ இல்ல தாவரமாவோ பிறந்ததுதானே அது கிடைக்காது. மனுஷனா பிறந்தா மாத்திரம்தான் இந்த சான்ஸ் இருக்கு. அந்த மனுஷனா பிறக்கும் போது இருக்கக்கூடிய இந்த சேதஸை அவன் டெவலப் பண்ணிக்கல அப்படின்னாக்க இஸ் எ லூசர் அப்படின்ட்டாரு. அதனால நஷ்டான் அச்சேதசா. சரி, இப்ப ஞானியானவன் எப்படி பண்ணணும்? இது ரைட். அஜ்ஞானியா இருக்கிறவன் ஒழுங்கா பண்ணானே ஆனால் சித்த சுத்தி வரும். ஞானியா இருக்கும். சதுருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதே விஞ்ஞானவான் அபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. அதுக்குதான் நான் முதல்லயே சொல்லி வச்சேன், ஞானியா இருந்தா கூட ஒரு கர்மா பண்ணாம அவனால் இருக்கவே முடியாது. அவனும் கர்மாவை பண்ணிதான் ஆகணும். எப்படி கர்மாவை பண்ணணும்? எப்படி அஜ்ஞானி பண்றானோ அதே மாதிரிதான் அவனும் பண்ணணும் பண்ற விதத்துல. ஆனா இவனுக்கு பலத்துல ஆசையில பண்றான், அவனுக்கு பலத்துல ஆசை இல்லாம, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பலத்துலதான் வித்தியாசமே இல்ல, செயல்ல வித்தியாசம் கிடையாது. ஆகையினால பிரகிருத்தேகே ஞானவானபி, ஞானம் அடைந்தவர்களாக இருந்தாலும் பிரகிருத்தேகே ஸ்வஸ்யாக பிரகிருத்தேகே குணவசாத்து, தன்னுடைய பிரகிருதி இயல்பான குணங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் சதுருஷம் சேஷ்டதே, அவன் அதே மாதிரிதான் பண்றான். எல்லாரும் பண்ற மாதிரி என்னவோ அதே மாதிரி சதுருஷாவான மாதிரிதான் இவனும் கர்மாவை பண்ணிட்டே இருக்கும். பண்ணி இவன் என்ன பண்றான்? பிரகிருதி யாந்தி பூதானி, பிரகிருதி பூதானி பிரகிருதி யாந்தி. இந்த பூதங்கள்லாம் எப்படி இந்த பிரகிருதியை அடைந்ததோ அதுக்கேற்ற மாதிரிதான் இவனுடைய பாடியிலையும் அதெல்லாம் இருக்கு. ஆனால அவன் என்ன பண்ணான்? நிகிரஹா கிம் கரிஷ்யதி, இது அவன் நிறுத்துறதுனால அவனுக்கு என்ன லாபம்? அந்தந்த பூதங்கள் அந்தனுடைய செயலை செய்துட்டே இருக்கு. ஞானியா இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய உடம்புலயே என்ன இருக்கு? இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. அவருக்கு இருக்கிற மனசும் என்ன? இதே அபஞ்சீகரணத்தினால வந்த சத்துவ குணத்தினால வந்த மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் தான் அவருக்கும் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணணும்னா, அவரையும் ஏதாவது பண்ணாம ஏதாவது நினைக்காம இருக்குமான மனசு ஞானியா இருந்தாலும் அவரையும் ஏதாவது நினைச்சுதான் ஆகணும், ஏதாவது கர்மாவை பண்ணிதான் ஆகணும். அவர் என்ன பண்றாரு? எப்படி அஜ்ஞானிகள் எல்லாம் பண்றாரோ அதே மாதிரியே அவர் பண்றாரு. அதை அடக்கிறதுக்கு ட்ரை பண்றதுல ஒரு நியாயம் இல்ல, அடக்க வேண்டிய அவசியம் இல்ல. கிம்கரிஷ்யசி நிகிரஹா, அதை நிகிரகம் பண்ண வேண்டிய அவருக்கு ஒண்ணு லாபம் இல்லையா, அடக்க என்ன பண்றது? ஆனாலும் அவரு என்ன பண்ண லோக சங்கரஹாத்தான் அதை சேனலைஸ் பண்ணிடுறாரு.
அவ்வளவுதான். வெறுமை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போய் லோக சங்கரகார்த்தம் அவர் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஞானிகளுக்கும் பகவான் சொல்லிட்டார். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர் நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியஸ்ய அர்த்தே, இந்திரியத்துக்கு ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் சப்தம் ஸ்பர்ஷம் ஒரு இந்திரிய கண்ணு காது மூக்கு நாக்கு செவின்னு இருக்கக்கூடிய 5 இந்திரியங்களுக்கும் 5 விஷயங்கள் இல்லையா, கேட்கறது பாக்குறது அப்படின்ற 5 விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்னு 5 விஷயங்கள். இந்த மூக்கு நாக்கு கண்ணு செவின்னு இருக்கும், அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கதான் இருக்கும். ஏன்னா அவர் படைக்கும் போதே எப்படி படைச்சுட்டாருன்னா வெளிநோக்கி படைச்சுட்டாரு. இத வெளிநோக்கி படிச்சதுனால என்ன ஆச்சு, எல்லாரும் அந்த ஞானத்திலே அந்த இந்திரியங்கள் பின்னாடியே போயிட்டாலே தவிர உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை அவர் விதுர்ணஸ்வயம்பூகு தஸ்மாத் பராங் பஷ்யத்தி நான் அந்தராத்மன் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பாக்குறது இல்ல. அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்காம இருக்கிறதுனால அவளுக்கு என்ன வருதுன்னா ராகமும் துவேஷமும் அதுல வந்துடுறது. அந்த இந்திரியங்கள் ஒரு தடவை போனோன்னா அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுறது. அந்த அட்டாச்மெண்ட்னால அவன் திருப்பி அந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால ராகம் வருது. அவனுக்கு கிடைக்கலன்னாக்கா துவேஷம் வருது. இப்படின்னு இந்த இந்திரியங்கள் இந்திரிய அர்த்தங்கள் விஷயத்துல விருப்பு வெறுப்பெல்லாம் அவனோட உள்ள பூந்துருக்கு. இப்போ அது உள்ள பூந்துருச்சுன்னா வியவஸ்தித்தவனு உட்புகுந்துருக்கு அவனுடைய வழியில தயோகோ. ஆகையினால இத ஞானியானவன் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் வெளிநோக்கி படைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வெளியில தான் போகும். இது உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்டெலெக்ட் வழியாதான் இது எல்லாத்தையும் நான் தடுக்கணும். வெளியில போகாத, கண்ணு இங்க இந்த சமயத்துக்கு போகாத, நாக்கு இந்த சமயத்துக்கு போகாத, இன்னைக்கு ஏகாதசி, கண்ணு இன்னைக்கு போகாத, இன்னைக்கு படிக்க வேண்டியது பாராயணம் பண்ண வேண்டியது இருக்குன்னு 4 பக்கமும் அதை இழுத்து எடுத்துன்னு அவன் வைக்கணும். அவன் எப்படி பண்ணணும்? தயோகோ ந வசம், அது வசத்துக்கு நீ போகாம அது எல்லாத்தையும் அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனது என்ன பண்ண நம்ம வசத்துலதான் இருக்கணும். நான் குதிரையை ஓட்டிட்டு போனேன்னாக்கா அந்த குதிரை என்னன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு அதை நான் நிறுத்தினா அது நிறுத்தணும். நான் ரைட்ல போன்னு சொன்னா அது ரைட்ல போனோம். அது நான் ரைட்ல போன்னு சொன்னா அது லெப்ட்ல போனோம்னாக்கா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதனால இந்த இந்திரியங்கள் இந்த மனசெல்லாம் என்னது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ண, நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றதை கேட்காம அது வசத்துக்கு நான் போகக்கூடாது. அதனால தயோகோ நான் வசம் ஆகச்சு, அதனுடைய வசத்துக்கு நீங்க போயிடாதீங்க. நீங்க என்ன பண்ண, இந்த இந்திரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி வேதாந்தத்துல சொன்ன மாதிரி தர்மசாஸ்திரத்தை சொன்ன மாதிரி நீங்க தான் அதை எடுக்கவே தவிர அது பின்னாடி நீங்க போக முடியாது. ஆகையினால தயோகோ நான் வசம் ஆகச்சு தௌஹி அஸ்ய பரிபந்தினோ. ஏன் தெரியுமா, இதுதான் இந்த ராகத்வேஷம் இருக்க, இது ரெண்டும் தான் உங்களுடைய நேர் விரோதிகள். பரிபந்தினா விரோதி, நேர் விரோதி. இந்த ராகத்துக்கும் துவேஷத்துக்கும் நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா அவ சொல்றாங்க ஒண்ணு மேல ஆசை வச்சாலும் அது பின்னாடியே போயிடுவீங்க, ஒண்ணு மேல தோஷம் வச்சாலும் அவனை கருவிட்டே இருப்பீங்க. இப்படி விஷயம் உங்க அவ வசத்துக்கு இழுத்துடும். நீங்க என்ன பண்ண, அந்த ராகத்வேஷத்தை உங்க வசத்துக்கு இழுத்துக்கணும். ஏன்னா அவ 2 பேரும் பெரிய எதிரிகள் நமக்கு அப்படின்ட்டார். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோஹோ ந வசமாகச்சேத் தௌஹி. அந்த ரெண்டுமே அஸ்ய பரிபந்தினோ, இவனுக்கு நேர் விரோதிகள் அப்படின்றார். அது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் போட்ல தண்ணியில தான் இருக்கும் போட்டு. ஆனா அந்த தண்ணி போட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்றது நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கணும். இது நமக்கு வேணும் தான், தண்ணியில போறதுக்கு போட் இருக்கு. ஆனா அந்த தண்ணி போட்டுக்குள்ள வந்துருச்சு. அதே மாதிரி இந்திரியங்கள் நமக்கு வேணும் தான் அவசியம். ஆனா இந்திரியம் சொல்ற மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிச்சானா இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற அர்த்தம். ஆகையினால இப்ப என்ன, ராகத்வேஷத்தை பார்த்துதான் அந்த போட்மேன் ஆனவன் எப்படி ராகத்வேஷன்றதுதான் தண்ணி. இன்னும் அதுல போனோம்னாக்க போட்டு ரொம்ப அவசியம் தான். ஆனா அந்த ராகத்வேஷமானது போட்டுக்குள்ள வந்துட்டுனாக்க போட்டு போயிடும். அந்த போட்டு அந்த ராகத்வேஷத்துல மாட்டிக்காம அது மேல போகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய அட்வைஸ் இப்ப பகவான் கொடுக்க போறாரு. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மம் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹா பரதர்மோபயாவஹா அப்படின்றார். ஸ்வதர்மம் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்வதர்மம் அப்படின்னா அவாவா பண்ண வேண்டிய காரியங்கள். அதுக்காக தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, அவாவா பண்ண வேண்டிய காரியங்கள் எது என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது.
சரியான அவளுடைய இன்டெலெக்டுக்கு ஏத்த மாதிரி நினைச்ச காரியங்களை எல்லாம் அவன் பண்ணிடுவான். அந்தந்த ராஜ்யங்கள்ல என்னென்ன ரூல் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இவர்கள்லாம் பண்ணிவிடுவாங்க. அதனால உங்களுக்கு எது ரைட்டு எது தப்புன்னு தெரியணும்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதம்னு பின்னாடி போயிடாது. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளத்துல மாட்டிப்பீங்கன்றதுனால தான் தோன்றித்தனமாக ஒரு சொசைட்டி இருக்கவே முடியாது. ஏன்னா அவளுக்குள்ளேயே ஒரு ரூல் போட்டுட்டான்னா அந்த ரூல் போட்டவருடைய பேராசையோ அவருடைய பொறாமையோ இதுதான் அந்த ரூலா ஆகிடும். ஆகையினால நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ண அவளுக்கு இந்த தர்மம் அப்படின்றத கரெக்டா பேராசையோ பொறாமையோ இல்லாம போட்டு வச்சது. அவளுக்கு எந்த ஒரு பௌருஷ தோஷமும் இல்லாம வேதத்திலேயே அதை சொன்னதை அந்த ரிஷிகள்லாம் பார்த்து நமக்காக போட்டு கொடுத்ததுதான் இந்த சாஸ்திரங்கள்லாம். இந்த சாஸ்திரங்கள்ல அந்த தோஷத்தை நீங்க கற்பிக்கவே முடியாது நீங்க. ஏன்னா அது யாரையும் மனசுல வச்சுட்டு எழுதப்பட்டது இல்ல. அது பகவானுடைய வேதத்தை பேஸ் பண்ணி எழுதினதான ரிஷிகள் எழுதினதான ஸ்மிருதிகள். அந்த ஸ்மிருதிகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழணும்ன்றதுக்காக தான் வர்ணம் ஆசிரமங்கள் இப்படி எல்லாம் நிறைய அவருக்கு காலம் ஜாதி ஆசிரமம் எல்லாம் நமக்கு இதெல்லாம் சுதர்மம். இந்த சுதர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணணுமோ அப்படி அனுஷ்டானம் பண்ணா சொசைட்டில ப்ராப்ளமே இருக்காது. எல்லாரும் அதையே வச்சுட்டு ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தரை ஒத்துக்கிற மாதிரி யாரும் ஒத்துக்கிறது நீங்க ரிஷீஸ்வரரை தவிர யார் ரூல் போட்டாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அவர் என்ன சொல்றது நம்ம ஒரு ரூல் போடுவோம். நம்ம பிளாட்ல எல்லாம் பாக்கலாம். இது இவர் ஒரு ஐடியா கொடுத்தா இன்னும் தராத கொஸ்டின் வர ஹூ இஸ் ஹீ டு டெல்லுன்னு. இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அதனால ரிஷிகள் எல்லாம் போட்டதான ரூல்ல இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் அவ யோசிச்சு இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயங்களா போட்டு கொடுத்தா அந்த தர்மங்களை தெரிஞ்சுட்டு அந்த தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்றதுக்கு பேர் தான் ஸ்வதர்மம். அவாவா அவளுக்கு ஒரிஜினல் தர்மங்கள். அதே மாதிரி ஸ்வதர்மம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விளக்க வேண்டிய தர்மங்களும் ஸ்வதர்மமா நீங்க பண்ணணும். இப்படி அத்தியனம் தானம் தர்மம் ஈஸ்வர பக்தி பிரம்மச்சரியம் இதெல்லாம் எல்லாருக்கும் காமனான சுதர்மம். எல்லாம் இந்த சுதர்மத்துல இருந்து யாருமே தப்பிச்சு கொள்ள முடியாது. அதுவாவது நீ சொல்லலாம் பிராமணனுக்கு போட்ட கர்மா அது இந்த சண்டைக்கு கூட வழி இல்லை. இந்த சாமானிய தர்மங்கள் எல்லாமே சுதர்மமா எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபாவை எடுத்துன்னு போயிட்டேன்னாக்கா உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. எங்கிட்ட இருந்து ரூபாவை எடுத்துன்னு போனா எனக்கு கோபம் வருது அப்படின்னா என்ன ஒருத்தர் ரூபாவை ஒருத்தர் எடுத்தாங்கன்னாக்கா இன்னொருத்தருக்கு ஹிம்சை ஆறுது அப்படின்றதுனாலயே உங்களுக்கு தெரியாது சுதர்மமாச்சே அதனால நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் உங்களை அடிச்சா வலிக்கிறது நீங்க அடிச்சா வலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் உங்களை அடிக்க கூடாது. அடிச்சா வலிக்கும் அதனால நான் இதுக்கு ஹிம்சை பண்ணேன். இந்த தர்மங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச தர்மங்கள் தான். எல்லா ரிலிஜன்லாம் சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம். இந்த சுதர்மத்தை நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல இந்த எல்லாருமே இந்த பொய் சூது திருட்டு இதெல்லாம் எல்லாருமே ஹிம்சை பண்றது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் கூடாதுன்னு ஒத்துன்னு இருக்கான். அதனால இது சுதர்மத்துக்கு புறம்பானது. இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுல விசேஷமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. இது எல்லாருக்கும் புரியுது. ஆனா இங்க பகவான் கொஞ்சம் விசேஷமா சொல்றாரு. அவாளுக்கு சொன்ன கர்மாவை பண்ணணும். ஆம்பளையா இருந்தா அவருக்கு என்ன டியூட்டி இருக்கோ அதை பண்ணிட்டு போற வரைக்கும் ப்ராப்ளமே இருக்காது. ஸ்திரீகளா இருந்தா ஸ்திரீனுடைய தர்மம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போற வரைக்கும் பண்ண முடியாது. நான் இவாள மாதிரி பண்றேன்னு ஆரம்பிச்சா பிரச்சனைகள் அங்கிருந்து ஆரம்பிக்கும். இவாளுக்கு இந்த பொறுப்புதான் போட்டு வச்சிருந்தா. அந்த காலத்துல அப்படிதான் பிரிச்சு வச்சிருந்தா. கிருஷி பண்ணணும்னாக்கா வைசியனுக்கு அவளுக்கு தான் இந்த வேலையெல்லாம் துட்டு சம்பாதிக்கிறது அவள்லாம் போட்டாங்க. இந்த கத்திரியனா இருக்கிறவனுக்கு வேலை என்னன்னாக்கா இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் காப்பாற்ற வேண்டியது இதுதான் இவனுடைய வேலை. ரட்சணம் தான் இவனுடைய வேலை. பிராமணனுடைய வேலை என்ன? எதுலயும் தலையிடாம வேதத்தை பண்ணணும். யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணிட்டு வேதத்தை படிச்சுட்டே இருக்கணும் பிராமணனா. அப்படி பண்ணிட்டு எல்லாருமே இருந்தான்னாக்கா ஒருத்தருடைய ஃபீல்டுல ஒருத்தர் போகாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே வராது. ஏன்னா சூதர அவ எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு சேவையில தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஊர் நல்லா இருக்கணும்னாக்க I should dedicate my body and mind to this society அப்படின்னு அவனு நினைச்சான். எல்லாருமே தியாகம் பண்ணாங்க பாருங்க. அவனுடைய தியாகம் அது, இவருடைய தியாகம் அது, இவருடைய தியாகம் அது. அப்படி நீங்க தியாகமா பாத்தீங்கன்னா எல்லா சொசைட்டில அழகா போயிட்டே இருந்துட்டு இருக்கும். இதுல என்ன ஆச்சு? இவன் தர்மத்தை அவன் ஃபாலோ பண்றது அவன் தர்மத்தை ஃபாலோ பண்றதுன்னு there will be confusion. ஏன்னா சத்திரியனுடைய தர்மமானது எனக்கு சில சமயத்துல ஈஸி மாதிரி இருக்கும். ஆனா அது உள்ள போனாதான் தெரியும் அதை விட கஷ்டம் அது அப்படின்னு இல்லையா? பிராமணனுடைய தர்மம் ஈஸி மாதிரி அவனுக்கு இவருன்னு வெறுமையா உட்கார்ந்து வேதம் ஓதிண்டே இருக்காரு. அவன் ஒரு யாகம் பண்ணி பார்த்தாதான் அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அவனுக்கு தெரியும். லேக் ஆஃப் நாலேஜ் தான் இதுக்கு காரணமே தவிர யோசிச்சு பார்த்தா அவாளுடைய தர்மத்தை பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் ஸ்ரேயஸா இருக்கும்.
இன்னொருத்தருடைய தர்மத்தை பண்ணான்னாக்க there will be problem. அது மட்டும் இல்ல, சில சமயத்துல இவன் அந்த தர்மத்தை நல்லா பண்ணுவான், ஆனா சில சமயத்துல அவனை விட ரொம்ப மோசமா பண்ணுவான். இவன் ஒரு தடவை பண்றதை வச்சுட்டு ஆஹா எனக்கு அது தெரியும் நானே கிருஷி பண்ணிக்கிறேன்னு நீங்க போனீங்கன்னா அது சரியா வராது. அவனுக்குதான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தர்மங்களானது விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதிக்கப்பட்ட தர்மங்களை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் சொசைட்டில ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்ல. அத சொல்லணும் இப்போ. அதனால அவர் சொல்றாரு, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வ அனுஷ்டிதாத் பரதர்மாத். நீங்க அனுஷ்டானம் பண்ற இன்னொருத்தருடைய தர்மமானது என்ன, அத போய் நீங்க அனுஷ்டானம் பண்றது ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா கிருஷி பண்ண தெரியும், நல்லா சம்பாதிக்க தெரியும், வைத்தியன மாதிரி நான் நல்லா பிசினஸ் பண்ணுவேன், இங்க போட்டு அங்க எடுப்பேன், இப்படின்றதெல்லாம் அவளுடைய தர்மத்தை இல்லாம வேற ஒரு தர்மத்துல நீங்க பண்ணீங்கன்னாக்க நீங்க வேணா இவன் எக்ஸ்பர்ட், அது கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம். ஆனா அதை விட ஸ்ரேயஸ் எது தெரியுமா? உங்களுடைய தர்மத்தை நீங்க தப்பா பண்ணா கூட பரவாயில்ல, விகுணமா வேணாலும் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு ஃபுல்லா யாகம் பண்ணணும் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பண்ணா கூட அதுக்கு இருக்கிற உங்களுடைய பலன் இன்னொரு தர்மத்தை நீங்க அனுஷ்டிச்சு அதுல பெரிய கோல வச்சுனா கூட அது ஸ்ரேயஸுக்கே உங்களை முன்னேற்றத்துக்கு அது வழியே இல்லன்னு அடிச்சு சொல்ல பகவான். அனுஷ்டிதாத்து பரதர்மாத்து, நன்னா அனுஷ்டானம் பண்ண வேற ஒருத்தனுடைய தர்மத்தை விட ஸ்ரேயான ஸ்வதர்மோ விகுணஹா, என்னுடைய தர்மத்தை நான் சரியா பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு பலன் நல்லாதான் கிடைக்கும், அடுத்த ஜென்மாதான் நல்லா நினைக்கும். இந்த ஜென்மால நான் பாருங்க எப்படி பண்ண அப்படி பண்ண அவன மாதிரி நான் ஷூட் பண்றதுல பெரிய ஆளு அப்படின்னு அவனுடைய வேலையெல்லாம் நான் எடுத்துல மேபி இந்த ஊர்ல நீங்க வேணா சம்பாதிக்கலாமே தவிர அடுத்த உங்களுக்கு மேல் லோகத்துல உங்களுக்கு இது ப்ராப்ளம் தான். உங்களுக்கு யூ ஆர் நாட் கோயிங் டு ரீச் த பிளேஸ். அதனால சு அனுஷ்டிதாத்து பரதர்மாத்து, நன்றாக அனுஷ்டானம் பண்ண பரதர்மத்தை விட ஸ்வதர்மா விகுணஹா ஸ்வதர்மஹா, ரொம்ப மோசமா பண்ணா கூட உங்களுக்கு நீங்க நினைச்சுட்டு பண்றீங்க பாருங்க, தப்போ ரைட்டா பண்றீங்க பாருங்க, அதுதான் ஸ்ரேயான், அதுதான் ஸ்ரேயர். இன்ஃபேக்ட் நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறேன். ஸ்வதர்மே நிதனம் செய்யா, ஸ்வதர்மத்தை நீங்க நன்னா பண்ணாத இன்னொருத்தர் தர்மத்தை பண்றதை விட நீங்க செத்தாலும் பரவாயில்லை, நிதனம்னா மரணம் கூட பரவாயில்ல, ஸ்ரேயஸ் தான். உங்களுடைய தர்மத்தை நீங்க அனுஷ்டானம் பண்றதுல இருக்கக்கூடிய வேகத்தை விட்டுட்டு நீங்க இன்னொருத்தர் காரியத்தை பண்ணீங்கன்னாக்க அது உங்களுக்கு நிச்சயமா நல்லதை கொடுக்கவே கூடாது. வேணா இப்ப கொடுக்கற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனா அது இல்லவே இல்லை. ஸ்வதர்மே நிதனம், ஸ்வதர்மத்தை விடுவதை விட நிதனம் மரணம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரேயா ஸ்வதர்மத்துல அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க பரதர்மோ பயாவகா, பரதர்மன்றது இன்னொருத்தருடைய தர்மத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னாக்க அது பயாவகம், அது பயங்கரமான ரிசல்ட், நரகத்துக்கே உங்களை கொண்டு போய் பண்றது. இங்க உங்களுக்கு தெரியாது, இங்க இருக்கிற கம்ஃபர்ட்டை மாத்திரம் வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை நரகத்துல தள்ளக்கூடிய அளவுக்கு. இதுக்கு ராமகிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு சன்னியாசி இடம் பண்ணிதான் ஹரித்வார்ல கங்கையில குளிச்சுட்டு இருந்தான். குளிச்சுன்னா அதுல ஒரு தேள் மாட்டின்னு இருக்கு. அந்த தேளை இவர் காப்பாத்துறதுக்காக தேளை எடுக்கிறாரு, அந்த தேளை அவர் கையை கொட்டிடுறது. அவர் கையை விட்டாரு, திருப்பி அந்த தேளை எடுத்து காப்பாத்தணும்னு பாக்குறாரு, அது கொட்டுறது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தேன், ஏன் சுவாமி உங்களுக்கு என்ன அது தேளை அதான் கையில கொட்டுறது, அதை எதுக்கு காப்பாட்டுனா நம்ம அது என்ன பிரச்சனை வந்தாலும் அதனுடைய தர்மமானது கொட்டுறது அது பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய தர்மம் சன்னியாசி ஜீவகாருங்க இல்ல, நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அதை வெளியில காப்பாத்துறது தானே என்னுடைய வேலை அப்படின்னா அவன். அவளுடைய தர்மத்தை பண்ணணும்னாக்க இதுல பிரச்சனைகள் வரதான் வரும். சுதர்மத்தை ஃபாலோ பண்ணாக்க ப்ராப்ளம் வராம இருக்காது. இருந்தாலும் அதுதான் ஸ்ரேயஸ் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட பண்ணணும். அப்படின்றதுனால பரதர்மத்துவம் பயாவகமா இருக்கு, அப்படிதான் கொட்டும். ஆனா அதுக்காக பரதர்மத்தை நீங்க பண்ண, சுதர்மம் உங்களுக்கு என்னவோ அததான் பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத்து அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. நன்றாக அனுஷ்டானம் பண்ண இன்னொருத்தருடைய தர்மத்தை விட நான் தப்பா பண்ணக்கூடிய என்னுடைய தர்மமானது ஸ்ரேயஸை கொடுக்கும். என்னுடைய தர்மத்தை ஃபாலோ பண்றதை காட்டிலும் வேற எதுவும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. மரணம் தான் ஸ்ரேயஸ். அது பண்ண முடியலன்னாக்க டூ சம்திங், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், வாயில சொல்ல வேண்டாம். அது பண்ணாலும் பரவாயில்ல, சுதர்மத்தை விடாத. பரதர்மோ பயாவகா, இன்னொருத்தருடைய தர்மாவை பண்ணீங்கன்னா ரொம்ப பயாவகம், அது பேராபத்தை உங்களுக்கு கொடுக்க போறது பின்னாடின்றத நீங்க தெரிஞ்சுக்காம பண்றீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இத சொன்ன உடனே அர்ஜுனன் எல்லாத்தையும் பார்த்து கேட்டான், இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு,
எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டான்னாக்க எனக்கு வேதாந்தியா இருக்கணும்னு ஆசை இல்லையானே, ஆனா முடியலையே என்ன, எதனால நான் இப்படி பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு. கேன பிரயுக்தா அயம் பாவம் ஜரதி, இந்த பாவங்கள்ல யாரால தூண்டப்பட்டு, நீங்க தானே காரணம் அப்படின்னு அவர் மேலேயே போட்டான். நான் இப்படி இருக்கேன்னாக்க நீங்க என்ன தூண்டுறதுனாலதான் இப்படி பண்றீங்க. எனக்கு என்ன ஆசையான இது அனிச்ச நப்பி, எனக்கு ஆசையே இருந்தா கூட ஹே வாஸ்னேயா விஷ்ணு குலத்துல பிறந்த கிருஷ்ணரே அப்படியே பலாதிவ நியோஜிதா, பலமா நான் இல்ல தள்ளப்படுகிறேன். அதுல எனக்கும் ஆசைதான், வேதாந்த படிக்கிறேன், காத்தால எழுந்துக்கும் போது பிரம்மமா எழுந்துக்கணும்னு ஆசைதான், முடியலையே என்ன பண்றது அப்படின்னாக்கா இதுக்கு ரெண்டு விரோதி இருக்காம்பா உங்ககிட்ட. அதனால பகவான் மேலாம் நீ பழி போடாத, அவர் எல்லாருக்கும் கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் நீ போட்டு இருக்காரு. நான் ஒன்னும் நல்லா தள்ளல, இதுல பண்ண அவளுக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாததுனால வந்த பிரச்சனை தான் இது. அதனால இது சொர்க்கத்துக்கு உங்களுக்கு துவாரமா ரெண்டு இருக்கு. காமயேஷ குரோத ஏஷகான்னு ரெண்டு, காமம் குரோதம்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு தான் உங்களை இதுல இருந்து எல்லாம் பண்ண, அந்த ரெண்டை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துண்டாலே இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. ஆனால் நீ பகவான் மேல எல்லாம் பழி போட முடியாதுன்னு சொல்ல போற. இது அடுத்த திங்கட்கிழமை விசாரமா பார்க்கலாம்.